ஓகே சார், சென்னை பொறுத்தவரை சார் நீங்கள் கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 தொகுதி டிவிக்கு வெற்றி பெற்றிருக்கிறது சார். பெரும்பாலான வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாம தெரியாது. ஆமா, இந்த வாக்கு இப்படிதான் நடந்திருக்கு, பதிவு செஞ்சிருக்காங்க சார். அதாவது அவங்களுக்கு வேட்பாளர் யாருன்னு தெரியாது, அவருடைய கொள்கை என்னங்கிறதும் தெரியாது. விசில் விஜய் அவ்வளோதான், அவங்க போய் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது ஒரு காரணம் தான், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்கள் இளைஞர்களை அணிதிரட்டுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்காமல் தவறிவிட்டார்கள். நீங்கள் பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க, வெறும் சினிமா கவர்ச்சி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவர் கூட இருக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்கள். இப்போ டாக்டரோட நான் ஒரே ஒரு கருத்தில் மட்டும் தான் வேறுபடுறேன். அவர் கூட இருக்கிறவங்களாம் யாருங்கிறது தான். ஆதவ அர்ஜுனா யார்? அவர் மேல லாட்டரி டிக்கெட்டு 1க்கு 2 அடிச்சாருன்னு சொல்லி வழக்கு இருக்கு பல மாநிலங்களில். அவர் அவங்க மாமனார் பேர்ல இருக்கு, அவங்க மாமனார் பேர்லயும் இருக்கு, இவர் பேர்லயும் பல மாநிலங்கள்ல வழக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களாம் யாரு? சிடி நிர்மல்குமார். அவர் எங்க இருந்தவர்? RSSல இருந்து அதிமுக போய் மறுபடியும் டிவிக்கு போனவர். அதுக்கப்புறம் அங்க கூட செங்கோட்டையன் யாரு? இவங்க எல்லாம் யாரு? ஊழல். செங்கோட்டையனை வச்சுட்டு ஊழல் ஒழிக்க முடியுமா? அதே மாதிரி இந்த VS பாபு, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்திருக்காரு. VS பாபு திமுகவின் மாவட்ட செயலாளர், புரசவாக்கம் தொகுதியின் முன்னாள் MLA. அவர் யாரு? அப்ப இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் ஊழல்லாம் ஒழிக்க முடியாது. ஆனா நடந்தது என்னன்னா, சினிமா கவர்ச்சி என்பது இன்னைக்கு எடுபட்டிருக்கிறது. அதை நான் முன்னாடி ஆரம்பத்திலே சொன்னேன். விஜய் அவர்களுக்கு அதாவது 5 மணி நிலவரப்படி தாவகாவுக்கு 34.82% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. 1,38,56,740 வாக்குகள். திமுகவுக்கு 24.14. எப்போதுமே திமுக 30 கீழே வராது. அதாவது மோசமான நாட்கள் என்று சொன்னால் அவசர நிலையை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது நடைபெற்ற தேர்தல், எம்ஜிஆர் அவர்கள் 77 தேர்தல் நிற்கும் போது கூட திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க கேட்டீங்களே, சென்னையில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றது. அது சென்னையும் தஞ்சாவூரையும் அசைக்க முடியாத சக்தியா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அது காரணம் என்னன்னா, அவரு சினிமாவில் வர்ற ஒரு கதாநாயகன், அவரு அரசியலையும் கதாநாயகனா இருப்பாருன்னு சொல்லி. ஆனா அரசியலே இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நாள் அரசியல் ஆரம்பிக்கல, இப்பதான் திருவிளையாடல் ஆரம்பம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்ப அரசியல் ஆரம்பிக்க போகுது. இப்ப விஜய்க்கு 107 அல்லது 108ன்னு வச்சுங்க, மீதி 10 பேர் வெறும் 118 வச்சுக்கலாம் ஆட்சி பண்ண முடியாது. ஒரே நேரத்தில் சட்டமன்றத்தில் எல்லா எம்எல்ஏவும் இருக்க மாட்டாங்க. திடீரென்று ஒரு பிரச்சனை ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததுன்னு சொன்னா அது கொஞ்சம் மெஜாரிட்டி வேணும். அப்போ ஒரு 10-20 பேர் தேவைப்படுவாங்க. இந்த 10-20 பேர் எங்க இருந்து வர போறாங்க? நீங்க கேள்வி கேட்டீங்க. அதுல டாக்டர் சொல்றதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் டிஃபர் ஆகிறேன். விஜய் கொள்கை எதிரியை இதுவரையில் எங்கேயும் எதிர்த்து பேசியதே இல்லை சார். எக்ஸாக்ட் 180 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஃபார்ம் பண்றதுக்கு பண்ணலாம். அதாவது அதுதான் அறுதி பெரும்பான்மை. ஃபார்ம் பண்ணலாம். 117 அதுல இருந்து 1 அதிகமா இருந்தா கூட கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி வந்து விட்டது, ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆபத்து வருகிற பொழுது அதை தூக்கி பிடிக்கணும்னா இது மட்டும் போதாது, ஒரு வாக்கு மட்டும் போதாது. அப்போ நிறைய பேர் தேவையாகவும் இருக்கு. அப்ப இந்த நிறைய பேரை யார் கொடுப்பாங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இடதுசாரிகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், விஜய் அவர்கள் சொல்ல வேண்டும், நான் பாஜகவை எதிர்த்து தான் பேசுவேன், பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறது உண்மை, அதனால எனக்கு ஆதரவு கொடுன்னு அவர் சொல்லணும். ஆனா இதுவரையில நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி அவர் இல்லை. அது முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்ல, கரூர் சம்பவம் நடந்தது எப்போ? செப்டம்பர்ல. அதுக்கப்புறம் ஒரு விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. ஆனா இதுவரையில அவர் மேல சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல, குற்றவாளின்னு சொல்லி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப இதுக்கு என்ன பொருள் என்று யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக பாஜகவின் ஆதரவோடு தான் விஜய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பது ஊரறிந்த விஷயம், உலகம் அறிந்த விஷயம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது அமித்ஷா திரிஷா கூட்டணி என்று சொல்லியே இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வந்து கொண்டிருக்கிற, நான் சொல்லல, சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு நெருக்கம் எங்க இருந்து இன்னைக்கு மோடி அவர்களும் வாழ்த்தி இருக்கிறார். மோடி அவர் அது வெற்றி பெறவங்களுக்கு வாழ்த்துட்டோம். அது ஆனா அதுல உள்குத்தே என்னன்னா, இதுதான், எப்படியாவது கழகத்துல ஒன்ன காலி பண்ணிட்டோம்னா அடுத்தது இன்னொரு கழகத்தை காலி பண்ணிக்கலாம். 2 எதிரில ஒரு எதிரியை போட்டு தள்ளிட்டோம். இப்ப இன்னொரு எதிரியை போடணும். இதுல திமுக ஆன்டி இன்கம் துடை தெரியப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 76 இடத்துல வந்திருக்காங்க. அதிமுக தான் 50 இடத்துல வந்திருக்கு. அதனால அதாவது எதிர்ப்பு வாக்கு எங்க போயிருக்கணும்? திமுக எதிர்ப்பு வாக்கு எங்க போயிருக்கணும்? அடுத்த மிகப்பெரிய எதிர்கட்சிக்கு போகல. ஏன் போகல? அப்போ இளைஞர்கள் வேற மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு காரணம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதுல மதவாதம் என்பது பின்னாடி இருந்து வேலை செய்யுது. அவர் போகும்போதே ஒரு ஜோசியரையும் கூட்டிகிட்டே போறாரு.
எந்தெந்த கோயிலுக்கு போகணும், எங்கெங்க போகணும், நீ இறங்கி சிபிஐ ஆபீஸுக்கு எத்தனை மணிக்கு அங்கே உள்ள போகணுங்கிறது வரல அவர் பயன்படுத்துறாரு. அதனால மதவாதமும் அவர் பின்னாடி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சாமியாருக்கு பின்னாடி இருந்து இவர் இயக்கப்படுகிறார் என்ற செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால விஜய் அவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என்று உண்மையாக விரும்பினால், அவர் தன்னை ஒரு எம்ஜிஆர் என்று நினைத்தால் மதச்சார்பற்ற சக்திகளின் ஆதரவு வேண்டும் என்று அவர் ஓப்பனா கேட்கணும். இவங்களா போய் கேட்கறங்கிற கொஸ்டினே இல்லை. ஏன்னா அவருடைய கடந்த காலம் நம்பகத்தன்மை உள்ளதாக இல்லை. கடந்த காலத்தில் அவர் பாஜக ஆதரவு நிலையில் தான் இருக்கிறார். இன்னைக்கு வரையில் அவர் பாஜக ஆதரவு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்.